கொள்கை தலைவர் முகமது நபி. நான் அகில உலகத்துக்கு முகமது நபியை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கேன். ஆனா என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னபடி தான் நான் நடந்துட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்றாரு? இங்க வந்து பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்றாரு. அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய வேத நூலாக கொண்டிருக்கக்கூடிய திருக்குரானை அரபி மொழியில் இறங்குது. அந்த அரபி மொழியில் இறங்கினது காலகட்டத்தில் முகமது நபி சொல்றாரு, அரபி அல்லாதவர்களை விட அரபியர்கள் மேன்மை கிடையாதுன்றார். இந்த மொழியில் இந்த வேதம் இறங்கியது என்பதற்காக இந்த மொழிக்கு தனித்துவம் கிடையாதுன்றார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. அதனால அரபியை விட நீ கீழானவன் யாரும் நினைச்சா மேலானவன், அரபி மேலானவன் கிடையாது, மற்றவங்க கீழானவன் கிடையாது, கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்றார். அன்னைக்கு அந்த தத்துவத்தை அவர் சொன்னாரு. அந்த வழி தோன்றா வந்த என்னுடைய குடும்பத்துக்குள்ள எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்ப நானும் அவனும் அண்ணன் தம்பியா சகோதரனா வாழக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாம, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சாதி தெரியாது. நான் படித்தது பூரா சாதி பள்ளிக்கூடம், மதுரை ஆயிரவிசியம் மஞ்சப்புத்தூர் மகாஜன சபைன்னு செட்டியார் பள்ளிக்கூடம், அதுக்கடுத்து ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப்பள்ளி, அதுக்கடுத்து முகையத் சர்க்குரு வக்பு வாரிய கல்லூரின்னு. ஆனால் நான் படித்தது பூரா சாதி மதம் சார்ந்த கல்வி நிலையங்கள், எனக்கு சாதியே தெரியாது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் நிஜமான உண்மையை சொல்கிறேன். நான் சத்தியமான உண்மையை சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் 2 பேர், ஒரு ஜீவான் ஒரு நண்பர் என்னுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கும் கல்லூரி காலகட்டத்தில். அப்போ இன்னொரு நண்பர் வந்து அவரோட போகும்போதெல்லாம், நீ என்னடா எப்போ பார்த்தாலும் அவனோடய போயிட்டே இருக்க அப்படின்னு. என்னன்னு கேட்பேன். அவனோட அதில் இவன் கேட்குற கேள்வி, ஏன் அவன் கூட போகிற அப்படின்னு. அப்போ அவன் கூட போனால் என்ன அவனு? அவன்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுடா அப்படின்னு. ஏன் இது எதுக்கு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், தெரியாதுடான்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறான், இல்லை அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தாழ்ந்த சாதி, கீழ் சாதி. அவன் சொன்னது கீழ் சாதின்ற அந்த அந்த இதில் சொல்கிறான். உனக்கு அப்புறம் தெரியல, பேரை பார்த்தா தெரியல, ஜீவான்னு வச்சிருக்கான் அப்படின்றான். ஜீவான் பேரை வச்சு ஒரு சாதி பேரை வந்து வச்சு சாதியை கண்டுபிடிக்க முடியுமான்னு முதல் முறையாக உணர்ந்தது என்னுடைய கல்லூரி பருவத்தில் தான். அதுக்கு காரணம் நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் யாரை கொள்கை தலைவராக ஏற்றிருந்தோன்னு. அந்த கொள்கை எங்களை வழி நடத்துது. அப்ப என்னால் அதை உணர முடிந்தது.